ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பருக்காக நான் வந்து ரிவைஸ் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷினாக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷினுங்க. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போனால் போதும். ஆல்ரெடி கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து தெரியும். பார்ட் ஏல வந்து 3 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க், டோட்டலாக 9 மார்க் கொடுப்பாங்க. பார்ட் பியில் வந்து 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 மார்க் ஒரு கொஷினுக்கு, டோட்டலாக 21 மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்ட் சியில் வந்து நீங்கள் 4 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு வந்து 40 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அசைன்மெண்ட் கொஷினாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேணா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து அசைன்மெண்ட் பிளஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் கம்ப்ளீட் பண்ணாலே இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போக வந்து ஷார்ட் ஆன்சர். பார்ட் ஏக்கான இம்பார்ட்டன்ட் கொஷினை பற்றி பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நான் 7 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஷினே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இந்த 7 கொஷினுமே நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் மேனேஜ்மெண்ட், செகண்ட் கொஷின் வந்து டிஃபைன் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் இல்லைனா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கூட அவங்க கேட்பாங்க. இல்லை தேர்ட் கொஷின் வந்து ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் MBO அப்படின்னு ஒன்று ஷார்ட்டாக கூட அவங்க கேட்பாங்க. அப்படி இல்லைனா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ்னு கூட ஃபுல் ஃபார்மில் கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் வந்து வாட் டூ யூ மீன் பை டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஷின் வந்து ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஷின் வந்து வாட் இஸ் மீன் பை த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் வந்து வாட் ஹஸ் கண்ட்ரோல் நெசசரி இன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கொஷினுக்கு வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உள்ள டைப்ஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்த்துங்க. அசைன்மெண்ட் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோமோ இந்த வீடியோவுக்கு கொஷினாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் படிச்சுக்கலாம். இந்த சப்ஜெக்டில் வந்து இந்த 7 கொஷின் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஷினாக எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த கொஷினுங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வேணால் படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ட் பிக்கான கொஷினையும் பார்ட் சிக்கான கொஷினையும் நான் சொல்கிறேன். இதில் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 7 கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஷினும் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டாப்பிக்கை கொடுத்துட்டு டைட்டிலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எவாலுவேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா டிஸ்கஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் ஹஸ் ஜெனரல் பிரின்சிபலை பற்றி கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். இல்லை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிளானிங் டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. இது வந்து அசைன்மெண்ட்லேயே ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த கொஷின் கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன் ஆஃப் பிளானிங் அண்டு டிஸ்கஸ் த வேரியஸ் இன்வால்விங் இன் த பிளானிங் ப்ராசஸிங். அதில் உள்ள டைப்ஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துங்க. டயக்ராம்ஸ்னா டயக்ராமையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் வந்து டிசிஷன் மேக்கிங்லேருந்து எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஸ்டேஜஸ் இன்வால்விங் இன் த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அண்டு டிஸ்கஸ் த டிஃபரெண்ட் இன்வால்வ்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் வந்து ஆர்கனைசிங்லேருந்து ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். அதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டீகான்சன்ட்ரேஷன் அண்ட் டிபார்ட்மெண்டேஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் கொஷினை பற்றி பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஷினில் வந்து வேரியஸ் ஸ்டெப் இன்வால்விங் இந்த ப்ராசஸிங் ஆஃப் செலெக்ஷன் எம்ப்ளாயிஸ் அந்த கொஷின் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. சிக்ஸ்த் கொஷினில் வந்து கண்ட்ரோலிங்லேருந்து ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். எஃபெக்டிவ் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் செவன்த் கொஷின் வந்து கோஆர்டினேஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கஸ் த இம்பார்ட்டன் ஆஃப் கோஆர்டினேஷன் இன் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. இதில் கொடுத்துருக்க 7 கொஷினும் நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா வேணால் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் கொஷினுங்க கம்ப்ளீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்க கொஷின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் படிச்சுக்கலாம். இதுலேருந்து மோஸ்ட்லி வந்து கொஷின் வந்து கேட்டுருவாங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.